நம்மள பல பேருடைய வாழ்க்கையில் 99% வரைக்கும் வந்துட்டு 1% தோற்றுருக்கோம் அப்படின்ட்டு வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல வருஷமாக காத்துட்டு இருப்போம். ஆனால் சில நிமிஷத்தில் பொறுமை இல்லாததுனால அந்த வெற்றியை நம்ம இழந்திருப்போம். இதை சுட்டி காட்டுற பழமொழி தான் ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுப்பதில்லை. இது பொறுமையை பற்றி மட்டும் பேசலிங்க, கடைசி நேரத்தில் நம்ம மைண்டு படுற அவசரத்தை பற்றி பேசுது. சைக்காலஜியில் டிலே டிஸ்கவுண்டிங் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது நம்ம மனித மூளைக்கு காத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான வேலையா. அதனால தான் பல வருஷம் போட்ட உழைப்பை சில நிமிட முடிவில் நம்ம கெடுத்துடுவோம். ஒரு பேஷண்ட் எடுத்துக்குவோம், மருத்துவர் டாக்டர் 30 நாள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பார். 20 நாளில் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இப்போ நல்லா தானே இருக்கு நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை நிறுத்திடுவோம். அதுக்கப்புறமா அதே நோய் திரும்ப வரும். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டா 1 வருஷம் நல்லா படிப்பான். கடைசியாக எக்ஸாம் எழுதுகிற டைமில் எல்லாத்தையும் பதட்டத்தில் மறந்துடுவான். ரிலேட்டிவ்ஸ் எடுத்துக்குவோம், பல வருஷம் அன்பாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு கோபத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு நிதானம் இல்லாததுனாலேயோ ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுனால டோட்டல் ஃபேமிலியுமே கொலாப்ஸ் ஆகிடும். அதே மாதிரி பல வருஷம் நம்ம பணத்தை சேமித்து வச்சுருப்போம். ஆனால் சில அற்ப ஆசைக்காக அந்த பணத்தை இமீடியட்டாக நம்ம செலவு பண்ணிடுவோம். இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பல பேர் தோக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் திறமை இல்லாதது கிடையாது, பொறுமை இல்லாதது. ஸோ ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுப்பதில்லை. வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவில் இருக்கிறது கொஞ்சம் பொறுமை அப்படின்றது தான். ஸோ யோசிப்போம். இது நிருநிப்ஸ். நன்றி.